பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட இணைந்து ஒரு இடம் வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து ப்ரொமோவில் வந்து பெஸ்டான நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட கனி செஞ்ச பெரிய மிஸ்டேக் பற்றி தான் இந்த எபிசோட் வந்து பேச போகிறோம். கனி வந்து நல்லவங்க வல்லவங்க அதெல்லாம் ஓகே. கனிக்கு வந்து ஒரு பின்புலங்கள்லாம் இருக்குது. அதுக்கு நம்ம தான் வந்து முதல்ல சொன்னோம். விஜய் பார்வதிக்கும் கனிக்கும் ஏன் சண்டை அடிக்கடி வருது அப்படின்னா, சர்வைவரில் வந்து விஜய் பார்வதி வந்து அவங்க சிஸ்டர் கூட வந்து போட்டி போட்டாங்க சர்வைவர் ஷோவில். அது வந்து இத்தனைக்கும் உயிரை பணைய வைக்கிற ஷோ. அது இங்கே வந்து ஒரு வீட்டுக்கு வர வந்தால் இங்கேயும் வந்து இதே மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அது வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது கான்ஃப்ளிக்ட். கோமாளிலையும் இவங்க சமைக்கிறாங்க, நான் கோமாளி. அப்போ அந்த எல்லா இடத்துலையும் வந்து எனக்கு இம்சை கொடுத்துக்கிட்டே இருக்கின்ற ஒரு கோவம். இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து ஒரு விஷயங்கள். இதை நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து இப்போ யாரோ ஒருத்தவங்க அதை வந்து எழுதுறாங்க, அது நிறைய வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நம்ம எல்லா இடத்துலையும் எழுத முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் அதே கருத்து அவங்களுக்கும் தோன்றி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். நீங்கள் அந்த இடம் தான். இப்போ நான் ஏன் இதை எடுத்துகிட்டு வரேன்னா, இப்போ நான் தான் அந்த கருத்தை முன்னாடி சொன்னேன்னு சொல்லவே முடியாது. இதே கருத்து இன்னொரு ஊருக்கும் தோன்றி இருக்கும். ஆனால் ஒரே மாதிரியான கருத்து, ஒரே மாதிரியான எழுத்து, கொஞ்சம் மானே தேனை பொன்மானையை போட்டு பண்ணும்போது ஈஸியாக தெரிஞ்சிடும். அது மாட்டிக்குவாங்க. அதுதான் நிறைய கதை திருட்டுக்கள் அது இதுலாம் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். விஷயம் எங்கே வரேன் அப்படின்னா, கனிக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது நல்லவங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்கிறது. அந்த நல்லவங்கன்ற பிம்பம் ரொம்ப நாள் நீடிக்காது. சீக்கிரமாக பள்ளி இழிச்சு நடிச்சிங்கன்னா அவங்க குறைஞ்சபட்ச நேர்மையாக இருக்கிறதுனால அவங்க வந்து கரெக்டாக போயிட்டுருக்காங்க. ஆனால் இந்த குறைந்தபட்ச நேர்மை இருக்கும் பொழுதே ஏன் அந்த குறைந்தபட்ச நேர்மை அப்படின்னா, நானும் மனுஷன் தானே, அவங்களும் மனுஷன் தானே, யாராக இருந்தாலும் தப்பு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது ஒன்று ஜாக்கி. இன்னொன்று, நீங்கள் எப்போவுமே கம்பேரிசன் மோடு தான் ஜாக்கி லைஃப். ஓகே, நீங்கள் வந்து இப்போ 10 பேர் இருக்கிற ஆட்களுக்குள்ளார தான் நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க. கனியை வந்து நீங்கள் வந்து ஒட்டுமொத்த ஆட்களோடலாம் நீங்கள் கம்பேர் பண்ண மாட்டீங்க. வெளியில் எல்லாரும் எப்படி தெரியுமா இருப்பாங்க இடத்துல கம்பேர் பண்ண மாட்டீங்க. அங்கே கனி யாரை விட பெட்டரா இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஓப்பனாகவே பார்வதியோட மைண்ட் செட்டை விட, திவாகருடைய மைண்ட் செட்டை விட, ரம்யாவை விட, ஒண்ணுமே செய்யாத அரோராவை விட, துஷார் மாதிரியான ஆட்களை விட கனி பெட்டர். சமைச்சு போட்டு இருக்காங்க மேடம். சமைச்சு போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் பாத்துக்கிறாங்க, ஓரளவுக்கு சரி நியாயத்தை சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு விஜய் சேதுபதியே வந்து கனி ஏன் திட்டினாருன்னா, ஏமா அவ்வளவு உழைப்பு எடுத்திருக்க, அவ்வளவு விஷயம் பண்ணிருக்க, அந்த பொண்ணு வந்து ஒன்னு வந்து ஏமாத்துது, அப்பயும் நீ நல்லவளாவே நடிக்கணும்ன்ற மாதிரி வந்து சரி போ உங்க விருப்பம் அப்படின்ற மாதிரி போறீங்க. அந்த இடத்துல நீங்க வந்து உங்க உழைப்புக்கான ஊதியத்தை நீங்க பெற்று இருக்கணும். இது ஒண்ணு. இன்னொன்னு நாங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவங்களை ஏன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு பொழுது, ஒண்ணு கொஞ்சம் சீனியர், அது வந்து ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். கல்யாணம் பண்ணவங்கன்றத விட காலேஜுக்கு போற பொண்ணு இருக்கிறவங்க, அவங்க ஓரளவுக்கு அந்த மெச்சூர்டான விஷயங்களை ஹேண்டில் பண்ற அளவுக்கு. அது இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி, நீங்க அதை தான் நான் திரும்ப சொல்ல வரேன். அந்த சீனியாரிட்டிலேயே கூட அந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர், சோரே கிடைக்கல யாருக்குமே அப்படிங்கும் பொழுது அவங்க தான் வந்து ஐடியாலாம் கொடுத்தாங்க. நம்ம வந்து கொஞ்சம் அவங்கள வந்து இது பண்ணுவோம், அப்பதான் அவங்க எழுந்து நமக்காக வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எல்லாம் சொல்லும் பொழுது சோறு ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இதுலயும் சரி, விக்கல்ஸ் வைக்கிற மாதிரியான ஆட்கள் கூட சொல்லுவாங்க, அவங்க பேசுறதே வந்து என்னன்னா நியாயமா பேசுறது, ரொம்ப சத்தம் இல்லாமல் கேட்கும்படியாக நீயும் சொல்லு நானும் சொல்றேன் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அவங்களுடைய வாய்ஸ் பயங்கரமா எடுபடாது. பட் கனி செஞ்ச தப்புன்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து அநியாயத்துக்கு உப்பு போட்டு அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணுது. அது வந்து மன்னிக்கவே முடியாத குற்றம் தான் என்ன பொறுத்து. அதனால நான் சொன்னேன், நீங்க எல்லா நேரத்திலயுமே வந்து நல்லவங்களாக பாவிக்க முடியாதா, நல்லவங்களாவே இருக்க முடியாது. எங்கேயாவது உங்களையும் மீறி ஒரு சில தவறுகளை செய்வீங்க. அதனால நம்ம சொன்ன, நான் வந்து மனிதனை வந்து விலங்குகள் கூட வந்து ஒப்பிடுவாங்க. மனிதன் சமூக விலங்கு, மனிதன் கூடி வாழும் இயல்புடையவன் அப்படின்ட்டு குரூப்பிசம் பத்தி பேசுறாங்களா, அதை நம்ம திரும்ப இன்னொரு நாள் பேசுவோம். பட் இன்னைக்கு வந்து கனி பண்ண பெரிய மிஸ்டேக்ஸ் வந்து இது. அப்ப எங்க கனி தப்பு பண்றாங்க, எந்த இடத்துல எதனால கனி தப்பு ஆகலாம் அப்படின்னு. இப்ப நீங்க வந்து நிறைய பேர் நம்மளை வந்து பிரைஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து தலையில ஒரு கொம்பு முளைக்கும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, கமல் வந்து நீங்க எல்லா இடத்துலயும் வந்து அவர் வந்து அவரு தொடாத உயரங்களே இல்லை. ஆனா அவருடைய எல்லா பெட்டிகளையும் பாருங்க, ஒரு நாளும் நான் வந்து அப்படின்ற மாதிரி பேசவே மாட்டேன். இன்னமும் கத்துக்கிட்டு இருக்கேன்னு. ஓகே, பட் மனசுக்குள்ள நான் வந்து ஐ எம் அச்சீவர், ஐ எம் த பெஸ்ட் எல்லாமே இருக்கும் கண்டிப்பா. ஆனா சொல்லும் போது பாத்தீங்கன்னா, நான் ஒரு சாதாரண மனுஷன். இப்போ என்கிட்டே வந்து நீங்கள் ரொம்ப நல்லா எழுதுறீங்க, என்னவோ எழுதுறங்க கிறுக்குறங்க அப்படி தான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் நான் நல்லா எழுதுறேன்னு தலையில் கொம்பு வந்துட்டுன்னா, நீங்கள் அழிவு காலம் வந்துட்டுன்னு அர்த்தம். நீங்கள் உருவம் போயிடுவீங்க. அப்போ அந்த மாதிரியான தாட் ப்ராசஸை மைண்டில் ஏற்றிக்கவே கூடாது. அப்போ அந்த மாதிரியான விஷயத்த, ஆனால் தாட் ப்ராசஸ் வரும் பாரு, நம்மளுக்காக இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, நம்மளுக்காக வந்து இவ்வளோ பேர் வந்து பேசுகிறாங்க, நம்ம வரேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வருது இல்லை. அப்போ நீங்கள் சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க, வார்த்தை விடுவீங்க,
உங்களை மீறி உங்களை 4 பேர் சுற்றி கௌரவம் பண்ணுறாங்க, உங்களை வந்து புகழறாங்கன்னும் போது உங்க பேச்சை கேட்கறாங்கன்னும் போது நீங்க தலைகீழ உப்பு கொட்டுவீங்க, அந்த சாப்பாடு வேஸ்ட் பண்ணுவீங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க சொல்றது கரெக்ட்ன்ற மாதிரியான ஒரு ஃபீல் வேற வந்துரும். நான் இப்ப பாரு, நான் உள்ள புந்து அதை ஆஃப் பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி வர்ற மாதிரியான விஷயங்கள்ல வரும்பொழுது உங்களே மீறி நீங்க வந்து சொதப்பிடுவீங்க. சோ இதுதான் வந்து அந்த வீட்டுல வந்து நடந்த மிகப்பெரிய பிரச்சனை. இதுதான் வந்து அந்த வீட்டுல நல்லவங்களாக இருக்கும்பொழுது, நீங்க வெளியில இருந்தாலும் சரி உள்ள இருந்தாலும் சரி அப்படியான விஷயங்கள் நடக்கும். காரணம், உங்களை கிரேத்தி விடும்போது நீங்க வந்து உங்களையும் மீறி சில தவறுகளை செய்து விடுவீர்கள். இப்ப அந்த வீட்டில் குரூப்பிசத்தில் யாரெல்லாம் இருக்காங்க? சபரி, எஃப்ஜே அண்ட் கனி. இது வந்து ஒரு குரூப், ரைட்? இது இந்த குரூப்பிசத்தை பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். பட் இந்த 3 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் கூட வந்து இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. விக்ரம அப்பப்ப ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு குழு இருக்குது அந்த இதுல. பிபி ஹவுஸ்ல முதல்ல இருந்து இருந்தவங்க எல்லாருமே ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த ஒத்துமையா இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்கள காப்பாத்துறதுக்காக ஒரு விஷயம் வருது. இப்ப பிரவீன்ராஜ் வந்து டக்குன்னு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங்கை கொடுத்து இதுக்கு அனுப்புறாரு. ஆமா, இது இந்த வீட்டுக்கு அனுப்புறாரு, சூப்பர் டீலக்ஸ் அனுப்புறாரு. அப்ப பிரவீன்ராஜுக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும், பிரவீன்ராஜுக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நீங்க வருவீங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஆஃபீஸ்ல கூட நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களுக்காக ஏதாவது பண்ணியிருப்பாங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க போது அவங்களுக்கு வந்து தேவையே இல்லாத இடத்துல நீங்க கருத்து போய் நீங்க மாட்டுவீங்க. ஆனா அவன் பண்ணிறது பெரிய தப்பா இருக்கும். அவன் பண்ணது பெரிய தப்பாவே இருக்கும். ஆனா நீங்க அதுல என்ன பண்ணுவீங்க, அவனுக்கு பறிஞ்சு பேசுறேன்னு போய் நீங்க கெட்ட பேர் வாங்குவீங்க. அதே மாதிரி நீங்க எந்த இடத்துல நீங்க உள்ளார போறீங்க, யாருக்காக பேசுறீங்க, எதுக்காக பேசுறீங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு திவாகரை பிடிக்கல, வேலையே செய்ய மாட்டார், உங்களுக்கு வந்து அவங்களுக்கான நிறைய மைனஸ் வந்து உங்க மைண்ட்ல இருக்கும். ஆமா, யாராவது பாருங்களேன், வீட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் பத்திரகாளியாக மாறிடுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து உன்னுடைய கேஸ் ஹிஸ்ட்ரி எல்லாம் சேமிச்சுட்டே வந்து ஒரு நாள் மென்னியை பிடிக்கிற கதை அது. சேம் லைக் இப்போ திவாகரை பற்றின இவங்களுக்கு வந்து அபிப்பிராயங்கள், அவரை பற்றின விஷயங்கள், வேலை செய்ய மாட்டாரு, அங்கங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இருக்கிறவங்களாம் வந்து கெடுத்து குட்டி சோறாக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு கருத்தை முன்வைக்க மாட்டாரு, பாரு கூட சேர்ந்துட்டு முக்கியமாக பாரு கூட. நீங்கள் தனியாக இருந்தால் கூட திவாகர் இந்த அளவு புலப்பட்டு மாட்டாங்க. அவர் வந்து பாரு கூட இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருந்துக்கிட்டு அந்த சண்டையை நீர்த்தி போக வைக்கிறாரு. ஒரு பிரச்சனையை சொல்கிறதுக்குள்ளே ஒரு வந்து உள்ளார போந்து 2 பேருமே கத்தி அந்த சண்டையை நீர்த்தி போக வைக்கிறாங்கன்ற பல்வேறு காரணங்கள் கனிக்கு இருந்திருக்கும். கண்டிப்பாக மைண்ட்ல ஓடிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த சட்டையே இல்லாமல் வந்த விஷயத்தில் வந்து கனி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து திவாகர்கிட்ட சொல்றாங்க, சட்டை இல்லாம பண்ணாதீங்க. அந்த இடத்துல வந்து லாஜிக்கலா பேசிட்டு இருப்பாரு. நீங்க அதை சொல்லி, அதனாலதான் நம்ம முன்னாடி சொன்னோம், அன்னைக்கு ரிவ்யூலயே சொன்னோம், அதை தனியா நீங்க சொல்றது காரணம் அந்த ப்ரோமோல வந்து கனியை போட்டு போகிறாரு. ஆமா, அதாவது அன்னைக்கு கேட்டது வந்து திவாகர் கேட்டது நியாயமான விஷயம். தீபாவளி என்ன தேய்ச்சி சட்டை இல்லாம சுத்துறோம், எஃப்ஜே சட்டை இல்லாம சுத்துறாரு என்ன, அப்படிலாம் இருக்கும் பொழுது நான் சட்டை இல்லாமல் வந்துடும், உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் கேட்டார். அப்போ அதனால தான் சொன்னேன், இந்த சண்டையை நீர்த்து போக வைத்ததில் கனியின் பங்கு பெரும் பங்குன்னு. ஆக்சுவலி அங்கே பாயிண்ட் என்ன, பிக் பாஸ் எல்லாரும் வந்து உடை உடுத்தணும், மிலிட்ரி ரூல் மாதிரி வந்து எல்லாரும் வந்து இப்போ ஃபாலின் ஆகணும், ட்ரெஸ் போடணும், எல்லாரும் போங்க செக் பண்ணுங்கன்னு பிக் பாஸ் தான் ஏற்றி விடுறாரு. அவ்வளோதான். போய் செக் பண்ணும்போது அந்த ரூலை மீற பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னா, நீங்கள் ரூலை மீறிட்டீங்க, நீங்கள் வந்து இங்கே வந்து ரீல்ஸ் பண்ணுறதுக்கு வரல. இன்னைக்கு விஜய் சேதுபதி கேட்டிருக்காரு, நீங்க ரீல்ஸ் பண்றதுக்கு இங்க வரல, இங்க எல்லாரும் புது. இப்ப நான் கூட தான் சீரியல் ஆர்டிஸ்ட் நான் நடிச்சிட்டே இருக்கேன், நான் கூட தான் காம்பரேட்டர் பேசிட்டே இருக்கேன். இந்த மாதிரி நீங்க அங்க பேசியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையில இவ்வளவு தூரம் வந்து கனி அசிங்கப்பட்டு நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே அங்க குரூப் பிரச்சனை பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்ப நீங்க ஒரு குரூப்பிசம்னு கனி, சபரி, எஃப்ஜேவை பேசும்போது இந்த பக்கம் பாரு, கம்ருதீன், திவாகர் பேசணுமே, ஏன் பேச மாட்டீங்க? That's it. Right. அதேதான். இல்லையா? அதனால நான் சொன்னேன் குரூப் விஷயத்தை வந்து நம்ம வந்து அடுத்த இதுல பேசுவோம். அப்படி பார்த்தா விக்ரம், சுபிக்ஷா அண்ட் இவங்க இருக்காங்களே வியன்னா, அது குரூப் இல்லையா? இந்த குரூப்பை நீங்க பார்க்கும்போது அந்த குரூப் அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நல்லவங்களா இருக்கும்போது நல்லவங்களா பேசும்போது உங்களுக்கு ஒரு ஓவம் இருக்கு இல்லையா? அதுதான். அப்படிதானே? அது ரொம்ப சிம்பிளான ஓவமை தான். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு ஜாக்கி. இப்ப ஒரு மைண்ட் செட்டா இப்ப கனியோட பெனிஃபிட்ஸ் ஆஃப் டவுட்னு சொல்லும்போது என்னன்னா, இப்ப இவர் கேட்டார் இல்லையா, எஃப்ஜே பனியனோட சுத்தும்போது இல்லையா, எஃப்ஜே சட்டை இல்லாம எல்லாரும் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கும் போது இல்லையா அப்படின்னும் பொழுது, நீங்க எண்ணெய் தேய்க்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் காமனா எல்லாருமே சட்டை இல்லாம இருக்கும் பொழுது உங்களுக்கு பெருசா தெரியாது. அதேதான். இப்ப அந்த ஒரு கேள்வியை நான் கேட்கறேன், நீச்சல் குளத்துல இருக்கிற எல்லாரும் இருக்கிறான், அதே மாதிரி நீங்க ஆபீஸ்ல வந்துருக்கீங்களான்றதான் கேள்வி. அது இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்ம வீட்டுல நம்ம தம்பி வந்து சட்டை இல்லாம தான் சுத்திட்டு இருப்பாங்க, முன்னாடி பெருசா ஒண்ணும் தெரியாது. இதே தம்பியோட ஃப்ரெண்ட் கூட வந்து சட்டை இல்லாம சுத்துறான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? கரெக்டான பாயிண்ட் மேடம், இது ரொம்ப கரெக்டான பாயிண்ட். தனியோட மைண்ட் செட். ஏன்னா எஃப்ஜேவா அவங்க அப்படிதான் பாக்குறாங்க. இன்னொன்னு, சபரி வந்து பெட்ரூம்ல இருக்கும்போது சட்டை இல்லாம தான் இருக்கிறாரு. ஆனா நீங்க எல்லாரும் சட்டை போட்டுட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது அங்க போய் சகலகலா டாக்டர் சட்டை போட்டுட்டு ஒண்ணு ஜாக்கி. இன்னொன்னு, நீங்க எப்ப பாரு என்ன பண்றீங்கன்னா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவா, நீ உன்னை கல்யாணம்
கல்யாணம் பண்ணிக்கிறியா, முத்தம் கேட்கறது, நீங்க வந்து இப்ப அரோராவோட வந்து பண்ற ரீல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, முதுகுல வந்து அரோரா முதுகுல நீங்க ஏறிக்கிற மாதிரி தானே ஒரு தடவை ஒரு ரீல்ஸ் ஒண்ணு பண்றீங்க. எல்லா விஷயங்களும் இருக்கு. அதுதான் இதுக்கு நான் சொன்ன கலெக்டிவ் தாட்ஸ், அந்த கலெக்டிவ் ப்ராப்ளம்ஸ் மண்டையில ஏத்தும் போது வரும். ஆனா கேட்ட இடம் தப்பா போயிடுச்சு, கேட்ட இடம் தப்பா போச்சு. அந்த இடத்துல என்ன பாயிண்ட், ரூலை மீறி இருக்கிறாரு, சட்டை போட சொன்னா அவர் கேட்க மாட்டாரு. இதுதான் மேட்டர். அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னா, ஏங்க ரூல் மீறீங்க அப்படின்ற கேட்டிருந்தா இன்னைக்கு நீங்க இவ்வளவு அசிங்கப்பட்டிருக்க வேண்டாம். ஆனா இன்னைக்கு வாய்ஸ் ஓவர் சொன்ன பாயிண்ட் வேலிடான பாயிண்ட். நான் அன்னைக்கு அதுதான் சொன்னேன். ஒரு விசேஷத்துக்கு எல்லாரும் வந்து நீச்சல் குளத்தில் போய் குளிக்கிறதுக்கோ இல்லை வந்து சட்டை இல்லாமல் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கோ அதே விஷயத்தை வந்து நாங்கள் அன்னைக்கு பண்ணமேன்றதுக்காக வந்து ஆஃபீஸில் வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு உள்ளார வருவீங்களான்னு கேட்குறேன். சேம் கொஸ்டின் அது, இதே தான். ஸோ அது மாதிரி இன்னொன்று அவங்க சொன்ன மாதிரி எல்லாருமே அவங்க அப்படி தான் பார்த்துருக்காங்க. வீட்டில் இருக்கும்போது, பெட்ரூமில் இருக்கும்போது சட்டை இல்லாமல் இருக்கிறப்ப பிரச்சனை இல்லை. எல்லாரும் ஆஃபீஸ், இப்போ பெட்ரூம்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, அது ஆஃபீஸ். அந்த வீட்டை பொறுத்தவரை ஆஃபீஸ், வெளியில் பல்வேறு நபர்கள் புழங்கக்கூடிய இடம், அந்த இடத்துல நீங்கள் அப்படி இருக்குன்றதா அங்கே கேள்வி. ஆனால் கனி அந்த கேள்வியை ரூல்ஸ் ஏன் மீறினீங்க அப்படின்னு பேசியிருந்தா இன்னைக்கு இப்படி அசிங்கம் இல்லை. ஆனால் ரூல்ஸை மீறாமல் இவங்க வந்து அந்த பிளேட் இப்படி போனதுனால என்ன ஆச்சுன்னா அவர் நியாயமா கேட்டார், திவாகர் நியாயமா கேட்டார். ஆனா திவாகர் நியாயமா கேட்டபோது இந்த பதில் நீங்க சொல்லிருக்கணும். நீச்சல் குளத்துல வந்து எல்லாரும் தான் ஸ்விம் சூட் போட்டு குளிக்கிறாங்க, எல்லாரும் தான் போட்டு குளிக்கிறாங்க. அதே ஒரு ஸ்விம் சூட் வந்து டக்குன்னு ஒருத்தன் போட்டு ஆபீஸ் வந்து ஒத்துக்குவியா? இதான் கேள்வி. இப்போ இந்த கேள்வி வந்து டக்குன்னு ஆஃப் ஆயிடும். ஆனா அன்னைக்கு வந்து அதான் சில நேரத்துல டக்குன்னு நம்மளுக்கு மைண்ட்ல வராது. ரொம்ப சிம்பிளான விஷயம். நீச்சல் குளத்துல குளிக்கும் போது ஐயோ என்ன எல்லாரும் குளிச்சிட்டு இருக்காங்க, உனக்கு பார்க்க பிடிக்கல, நீ போயிடுவேன். ஆனா நீ வீட்டுக்குள்ளார வந்து வந்து ஒரு இடத்துலயும் இதே செய்யறது, இது ஒரு தடவை நீங்க செஞ்சா பரவாயில்ல. எல்லா நேரங்கள்லயுமே நீங்க வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இருக்கப்பையும் உள்ளர வந்து நீங்க வந்து அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணீங்க, டான்ஸ் ஆடும்பொழுதும் சட்டையை கட்டி போட்டு டான்ஸ் ஆடுறீங்க, அந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் நீங்க பண்ணும்பொழுது நீங்க சொன்னதுதான் கலெக்டிவ் தாட். எல்லா நேரத்திலுமான சட்டை போட்டு படத்துல எல்லா ஹீரோ 8 பேக்ஸ் காமிக்க 6 பேக் காமிக்க சட்டை அவுத்துட்டு தான் வராங்க. படம் ஃபுல்லா அவுத்துட்டு வர்றது இல்லைன்றதான் மேட்ரு. அதேதான் இவருக்கான பதிலும் கூட. சரி, எனிவே இதுதான் வந்து நம்ம வந்து சொன்னது. கனி மட்டும் அதை சரியா செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு இப்படி அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியதுலாம். ஆனா எல்லா இடத்துக்கும் பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி அந்த பாயிண்ட் வந்ததுனால இன்னமும் அவங்க வந்து கரெக்டா வார்த்தைகளை விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் நான் நினைக்கிறேன். இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் எதனால அதை பிரிண்ட் உங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.